பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் விஜே பார்வதி போட்ட சர்ச்சை பதிவு. விஜே பார்வதிக்கு ஆதரவாக களமிறங்கிய கனித்திரு அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜே பார்வதி இப்படி ஒரு பதிவை போட்டிருக்க கூடாது, கனித்திருவும் இப்படி பேசியிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. கனித்திரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. நிறைய பிக் பாஸ்ல இருந்து வெளியில் வந்த கண்டஸ்டன்ஸு இப்போ தான் கோமாலேருந்து ஒவ்வொருத்தராக வெளியில் வர்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய எல்லாருமே விஜே பார்வதிக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. கானா வினோத் எடுக்கிறாரு அப்படின்னா கமருதீனோட கானா வினோத் க்ளோஸு. விஜே பார்வதிக்கு ஆதரவாக தன்னுடைய நண்பனுடைய காதலி அல்லவா, அதனால கானா வினோத் அப்படி ஒரு நிலைப்பாடை ஆதரவாக எடுக்கிறாருன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் கனித்திரு டே ஒன்ல இருந்து விஜே பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்த வரைக்கும் விஜே பார்வதியை எதிர்த்து நின்று ஒரு கேம் ஆடிய ஒரு நபர். அவங்க பார்வதி தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுவாங்கன்னு நம்ம சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. அப்படி ஒரு விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. இந்த ரெட் கார்டு விஷயத்தில் கனித்திருக்கிட்ட வந்து கருத்து கேட்டப்ப அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. சாண்ட்ரா வந்து அந்த ரெட் கார்டு மேட்டரில் நடந்ததுக்கு அப்புறம் பண்ணது எல்லாமே நடிப்பு. சாண்ட்ரா பண்ண ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் விஜே பார்வதி கமருதீனுக்கு ரெட் கார்டு அப்படின்றத வாங்கி கொடுக்குற அளவுக்கு போயிடுச்சு. ஒரு டாஸ்கில் தள்ளி விடுறது ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பார்வதியும் கமருதீனும் அவசரப்பட்டு காலை வச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க. ஒரு கேமை நம்ம எப்படி விளையாடுறோன்னு இருக்கு இல்லையா. ஒருவேளை விஜே பார்வதியும் கமருதீனும் கையை வச்சு புஷ் பண்ணி கீழே தள்ளி விட்டு இருந்திருந்தாங்கன்னா ரெட் கார்டு அளவுக்கு இது போயிருக்காது. அதாவது ஒருத்தங்களை கீழே தள்ளி விடுறது அப்படின்றது கேம்னா, ஒருத்தங்களை தரக்குறைவாக பேசி ட்ரிகர் பண்ணி வெளியில் அனுப்புறதும் கேம் தானே. அப்படிப்பட்ட ஒரு கேமை தானே வந்து சாண்ட்ரா ஆடினாங்க. கமருதீனை காமருதீன்னாங்க, பார்வதியை பொறுக்கி பார்வதினாங்க. அவங்க பேசுனது மட்டும் கரெக்டா அப்படின்னு உண்மையிலேயே கனித்திரு பேசுனது வரவேற்கத்தக்கது. கனித்திரு இஸ் ஹேவிங் எ வெரி குட் அப்சர்வேஷன் அபவுட் திஸ் பர்டிகுலர் கேம். இதில் நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் யோசிக்கணும். ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுச்சான் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதே மாதிரி விஜே பார்வதி மேலே எதுக்கு வந்து கனித்திருக்கு சாஃப்ட் கார்னரு, எதிரில் இருக்கிறது சாண்ட்ராங்கிறதுனாலயா. இதே கனித்திரு நம்ம சபரி வந்து பார்வதியுடைய கண்ணை அடித்து வீங்க விட்டு பார்வதியை 14 தடவை கீழே தள்ளி விட்டான்ல, அதற்கு கனித்திருவுடைய நிலைப்பாடு என்ன? அப்போ கனித்திரு என்ன தெரியுமா பண்ணுவாங்க? சாலி இந்த கேமுங்க. சபரி வந்து தள்ளி விட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க அப்படின்னு சபரிக்கு ஆதரவாக தான் ஒரு நிலைப்பாடை எடுப்பாங்க. அப்போது யார் விஜே பார்வதிக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். விஜே பார்வதியை விட சாண்ட்ரா மேலே கனித்திருக்கு காண்டு அதிகம். ஏன்னா தன்னுடைய குழந்தைகளை வச்சு கனித்திரு வந்து ஒரு கேம் ஆடிட்டாங்க. என்னுடைய குழந்தைகளை பற்றி நீ எப்படி தப்பாக பாட்டு பாடுவ அப்படின்னு ஒரு ஃபேக் அலிகேஷனை கனித்திரு மேலே சாண்ட்ரா வச்சுருந்தாங்க. அதில் சரியான கானில் இருந்தாங்க கனித்திரு சாண்ட்ரா மேலே. கரெக்டான டயத்தில் வன்மத்தை கக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த கேள்வி சூப்பராக அமைஞ்சிருச்சு. பார்வதியுடைய ரெட் கார்டு எவிக்ஷனை ஒரு சாக்கா வச்சு சாண்ட்ரா மேலே இருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கியிருக்காங்க. இது தப்பு இல்லைன்னு நான் பார்க்குறேன். அவங்க வன்மத்தை கக்கினாலும் சரி, அவங்களுடைய கருத்தாக இருந்தாலும் சரி, உண்மையை தானே பேசுகிறாங்க. அந்த இடத்துல காமருதீன் பொறுக்கி பார்வதி அப்படின்னு சாண்ட்ரா பேசுனது எல்லாமே வந்து ஆடியன்ஸுக்கு வந்து பெரிய விஷயமாவே தெரியலையே. இவங்க ரெண்டு பேரும் தள்ளி விட்டது தானே பெரிய விஷயமா தெரிஞ்சுது. எவ்வளவோ பேர் சாண்ட்ரா விஷயத்தில் பார்வதியும் கமருதீனும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி தப்பு பண்ணி ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு அவங்க வெளியில போன அடுத்த வாரமே அதில் பாதிக்கப்பட்ட நபரும் எவிக்டாய் வெளில வர்றாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்கள் முழுவதுமாக சாண்ட்ராவை புறக்கணிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம பார்வதி கிட்ட சொல்றது என்னன்னா, கனித்திரு உனக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்பி கனித்திருவை நம்பி மோசம் போயிடாத. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உனக்கு எதிராக தான் செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த இடத்துல உனக்கு எதிராக சாண்ட்ரா இருக்காங்கன்றதுனால அவங்க இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. சரி, விஜே பார்வதி போட்ட சர்ச்சை பதிவு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. பிக் பாஸ் ஷோடு மீ த டஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப். என்னுடைய கடினமான ஒரு பயணம் பிக் பாஸ்குள்ளே அப்படின்றது இருந்திருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டகாலம் அப்படிங்கிறது இந்த பிக் பாஸ்குள்ளே நான் இருந்தது தான் சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷன், ஜட்ஜ்மெண்ட், ஹியூமிலியேஷன், சைலன்ஸ் இப்படின்னு பலதரப்பட்ட பல்வேறு விதமான விஷயங்களை வந்து நான் எதிர்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்வதி, when the world judged me my family protected அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உலகமே சேர்ந்து என்னை தவறுதலாக நினைத்து கொண்டிருந்த வேளையில் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உற்ற துணையாக இருந்தாங்க அப்படின்றத சொன்ன பார்வதி. கமருதீன் வரலையே. கமருதீனும் வந்து ஜோடியாக ரெட் கார்டை வாங்கிட்டு உங்கள் கூடயே தான் வந்துட்டார். வெளில வந்ததுக்கப்புறம் ஃபேன்ஸ் மீட்டில் உங்களுக்கு ஆதரவாக தான் நின்னார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கமருதீனுக்கும் சேர்த்து ஒரு நன்றியை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு பார்வதியை பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. பிகாஸ் கமருதீன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் விஜே பார்வதிஸ் ஃபேமிலி.
ஃபேமிலின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நம்ம அதை சொல்லி தானே ஆகணும். இந்த ரெட் கார்டு ஃபேஸ் தாட் மீ ஒன் ட்ரூத். ஒரு உண்மையை வந்து எனக்கு இந்த ரெட் கார்டு விஷயங்கிறது கற்றுக் கொடுத்துருக்கு. ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங் அண்ட் ட்ரூ ஃபேன்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த். விஜே பார்வதியுடைய ரசிகர்களே, சிலிர்த்து போய் கமெண்ட் செக்ஷனில் சில்லறையெல்லாம் விட்டுறீங்க. ரசிகர்களும் தன்னுடைய குடும்பமும் தான் எனக்கு மிகப்பெரிய அளவில் உத்வேகமாக இருந்தது. இவங்க 2 பேர் இருந்ததுனால தான் என்னால் இந்த ரெட் கார்டு விஷயத்துலேருந்து மீண்டு வர முடிஞ்சது. நான் பார்வதிக்கு அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 10 நாள், டெய்லி ஒரு கால், 10 நாள் 10 கால் நான் பண்ணியிருப்பேன். ஒரு தடவை கூட ஃபோனை எடுக்கலை விஜே பார்வதி. ஃபேன்ஸ் மீட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் யதார்த்தமாக கால் பண்ணுறப்போ ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அப்போ தான் நான் விஜே பார்வதிட்டே பேசுகிறேன். அப்போது இந்த 10 நாட்கள் விஜே பார்வதி வந்து ரொம்ப மன உளைச்சல்ல, இந்த ரெட் கார்டுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு, ஏன் ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு ரொம்ப போட்டு ஒரு குழப்ப நிலையில் இருந்தாங்கன்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. இந்த கஷ்ட காலத்தில் விஜே பார்வதிக்கு உற்ற துணையாக நின்று ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் இது ஒரு கவன ஈர்ப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் சேனலுக்கு எதிராக கொண்டு போய் விஜே பார்வதியை ஃபினாலேக்கு கூப்பிட வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக அமைந்தவர்கள் விஜே பார்வதியுடைய ரசிகர்கள். அவங்களுக்கு நன்றி சொல்லலைன்னா எப்படி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கேள்வி. கமருதீன் வந்து பார்வதியுடைய பர்சனல் அப்படிங்கிறதுனால கமருதீனுக்கு தனியாக நன்றி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஃபேமிலி அப்படின்ற இடத்துக்குள்ளே கமருதீனும் வந்துடுறாருன்னு தான் நான் பார்க்குறேன். சரி, பார்வதியுடைய ரசிகர்கள் கனி திரு ஆடு நனைதேன்னு ஓனாய் எழுது கதையாக பார்வதிக்கு ஆதரவு தெரிவித்ததை பற்றி, பார்வதி ரொம்ப மனமுருகி இப்படி ஒரு பதிவை போட்டதை பற்றி விஜே பார்வதி ரசிகர்கள் மற்றும் பிக் பாஸ் ஆடியன்ஸு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆரோரா சின்க்ளேரு நீங்கள் யாருடா பிஸ்கோத்து அப்படின்னு சோஷியல் மீடியாவில் தன்னுடைய ஹேட்டர்ஸுக்கு எதிராக பதிவு போட்டுட்டு அப்படியே இன்டர்வியூவில் வந்து பேசி அறுத்து தள்ளிடுவாங்க அப்படின்னு நான்லாம் விழிமேல் வழி வைத்து காத்து கொண்டு இருந்தேன். ஆனால் அக்கா ஆளையே காணோம். கடைசியில் பார்த்தா சபரியோட பர்த்டே பார்ட்டியில் துஷாரோட சேர்ந்து நின்று ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்து வச்சுருக்கு. என்னக்கா வெளியிலே தலை காட்ட மாட்டேங்கிற, எங்கேயுமே வர மாட்டேங்கிற, ஒரு பப்ளிக் பிளேஸில் கூட எட்டி பார்க்கல, குற்ற உள்ள நெஞ்சு தான் குறுக்கும். நீ தான் எந்த தப்பும் பண்ணலையே, ரொம்ப தைரியமான ஆளாச்சே, வந்து பப்ளிக்கை ஃபேஸ் பண்ண வேண்டியதானே, ஒரு சேனலாக போய் இன்டர்வியூ கொடுக்க வேண்டியதானே, இன்டர்வியூ கொடுத்து இந்த பிக் பாஸ் உன்னுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றிருக்கு அப்படின்னு பேச வேண்டியதானே. எல்லாரும் பார்வதியெல்லாம் ஆகிட முடியாது சரியா? நீ வந்து தலையில் எடுத்துகிட்டு இப்படி டவலை கட்டிக்கிட்டு அப்படி பார்வதிக்கு எதிராக சண்டை போட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீ பண்ண காமெடியெல்லாம் காமெடி தான். அது வந்து சீரியஸாக நாங்கள் எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு எந்த அளவுக்கு மீண்டு வந்து இன்னைக்கு நிற்கிறா பார் பார்வதி. அவள்கிட்ட இருந்து உண்மையிலே பெண்கள் அப்படின்றவங்க கற்றுக்கணும். இந்த ஆரோரா சின்க்ளேர் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வாய் தான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி அவர் வர்றப்ப இருக்கிறவன் எல்லாருக்கிட்டையும் செய்தியை வாங்க வேண்டியது, வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி கிட்ட போட்டு கொடுத்து கைத்தட்டல் வாங்க வேண்டியது. இதுதான் அக்காவுடைய கேமு. ஃபஸ்ட்டு ஹாஃபில் துஷார், செகண்ட் ஹாஃபில் கமருதீன் அப்படின்னு கேமை ஓட்டிட்டு இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு துஷாரோட சேர்ந்து போஸ்ட் கொடுத்துட்ருக்க அக்கா. நம்மளும் அக்கா ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும், அதை வச்சு கண்டென்ட் ஆக்கி பக்காவா கிளின்னு கிழிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப தெளிவாக இன்டர்வியூ கொடுத்தாதானடா நீங்கள் என்ன அடிப்பீங்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கமுக்கமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா விஜே பார்வதி மாதிரி நின்று தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். தவறே பண்ணியிருந்தா கூட விஜே பார்வதி இந்த பிரச்சனையை அணுகின விதம் ஐ ரியலி லைக் இட். எந்த தவறும் பண்ணலை அப்படின்னு சேனலால் மிகப்பெரிய அளவில் க்ளோரிஃபை பண்ண ஆரோரா சின்க்ளேர் எந்த சேனலுக்கும் பேட்டி கொடுக்காம ஓடி ஒளிகிற இந்த வித்தியாசம் இருக்குல்ல, இதை தான் நம்ம பிக் பாஸ் ஆடியன்ஸ் கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ உண்மையான கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் விஜே பார்வதி. அந்த நபரை சப்போர்ட் பண்ணதில் எனக்கு உண்மையிலேயே பெருமையாக தான் இருக்கிறது. பார்வதியுடைய ரசிகர்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான டாபிக்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.